ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் டிஎன் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். அன்பிற்கினிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில வாரங்களாக சமூக வலைதளங்கள்ல அண்ணன் யாருடன் கூட்டணி வைக்க போகிறார், அண்ணன் தம்பியுடன் கூட்டணி வைக்க போகிறார், அண்ணன் கூட்டணிக்கு தம்பியை அழைத்தார், அண்ணன் தம்பிக்காக விருந்து சமைத்தார், அவங்க பிடித்த விருந்தை சமைத்தார், தம்பி நோ சொல்வாரா இல்லை எஸ் சொல்வாரா, ரகசியமாக கருப்பு கலர் டிண்ட் காரில் தம்பியை சந்தித்தார், கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது, இல்லை இல்லை அண்ணன் தன்னுடைய சித்தப்பாவான எடப்பாடியிடமே கூட்டணிக்கு போவார், இல்லை இல்லை தன்னுடைய தாய் கழகமான அந்த பூக்கட்சியோட கூட்டணி வைப்பார். இப்படி பல கருத்துக்கள் சமூக வலைதளங்கள்ல ஏடாகூடமா போய்கே இருக்கு. இது உண்மையா இல்லையா, உண்மையிலே ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாரா அப்படின்ற இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நாம சமூக வலைதளங்கள்ல இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அதாவது அண்ணன் இந்த 2026 ஆட்சி பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. இதேதான் 2016 சொன்னாரு, 2021 சொன்னாரு, 2026 சொன்னாரு, 2030 சொல்ல போறாரு. அது வேற கதை, விடுங்க. ஆனால் கூட்டணி உறுதியா இல்லையா, இந்த தேர்தலில் அண்ணன் கைகோப்பாரா இல்லையா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி சமூக வலைதளங்கள் மட்டும் இல்ல தம்பிகளிடமே கூட எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்துல தம்பிகளுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, புதுச்சேரி வெற்றி கழகத்தோட நம்ம கூட்டணி வச்சா நமக்கு ஒரு நல்லது கிடைக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனா அண்ணனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈகோ பிரச்சனை என்னவா இருக்குன்னா தடுத்துக்கிட்டே இருக்கு. அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கூட்டணி எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது தம்பி கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நானும் தம்பியை ஒன்று சேர உங்களுக்கு பிடிக்கல, பைத்தியக்கற்பில்லை ஒன்று சேர பிடிக்கல, நாங்கள் 2 பேர் வந்தா மாத்திருவோம் உங்களுக்கு கோவம் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் சந்திப்புல அவர் பேசினார். அது மட்டும் இல்லை, என்னையுமே கூப்பிட்டு தம்பியை பத்தி நல்லது 4-5 வார்த்தையெல்லாம் பேசுப்பா, அவருடைய புரட்சி கருத்துக்கள் பாடல்கள் பற்றி பேசுப்பானார். நானும் கொஞ்சம் கூட இதுவும் இல்லாம நான் கூட பேசினேன். அது வேற, அது ஒரு இருக்கட்டும். ஆனால் அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அது கருப்பு டிண்ட் காரில் இருக்கலாம், இல்லை ரகசிய ஹோட்டலில் எங்கேயோ இருக்கலாம். அந்த டிண்ட் காரில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தையில அண்ணன் தளபதி கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறார். அந்த கோரிக்கை என்ன அப்படின்னா, நான் கட்சி ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, பல வருடங்கள் ஆயிடுச்சு, நான் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கேன், நீ துணை முதலமைச்சராக இருடா தம்பி, அவ்வளோ பாதி ஷேர் பண்ணிப்போம் அப்படின்னு அண்ணன் மொழியில உடல் மொழியில சொல்லி இருக்கிறார். ஆனா இதை கேட்ட தளபதி அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, ஃப்ரெண்ட்ஸ் படத்துல அவருடைய சிரிப்பு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அப்படி சிரிச்சதுனால இவருக்கு ஈகோ டச் ஆகி, இனியப்பா சிரிக்கிறியா, நீ ஏன் சிரிப்பு பார்த்துருக்கியா, புகாகா சிரிப்பு பார்த்துருக்கியா, ஒரு டென்ஷன் ஆகி அங்கிருந்து அந்த பேச்சுவார்த்தை முடிவாயிருக்கு. ஆனா அதுக்கப்புறம் மாநாடுல அண்ணனை பத்தி சீண்ட மாட்டாருன்னு நினைச்சா, மாநாடுல தளபதி அண்ணனை வச்சு சீண்டி இருக்காரு. என்னால கத்திலாம் பேச முடியாதுன்னு அவரு பேச, இவரு நீ நடு ரோட்ல அடிப்படைதான் சாபோட இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அங்கேயே முடியுது. இப்ப மறுபடியும் ஒரு 4-5-6 மாசம் ஆனதுக்கு அப்புறம் பகையெல்லாம் மறந்துடுவோம் அப்படின்னு பேச்சுவார்த்தைக்கு ரகசியமான அந்த இதெல்லாம் டீலிங்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணனுக்கு தளபதி மேல ஒரு தனிப்பட்ட கோபம் இருக்கு, வெறுப்பு இருக்கு. அதனாலதான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அமைய மாட்டேங்குதுன்ற ஒரு கருத்தும் இருக்கு. அது என்னென்ன கருத்துங்கிறத இப்ப நான் சொல்றேன். பிஜிஎம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். ஒரு 4 முக்கியமான கருத்துக்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னா, முதல் கருத்து இந்த பெரியார் பத்தி சர்ச்சை இப்போ சமீப காலமா பயங்கரமா போய்கிட்டு இருந்துச்சு இல்லையா, இதெல்லாம் முக்கியமான காரணம் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த புதுச்சேரி வெற்றி கழகத்தை சேர்ந்தவர் ஒரு தனியார் அந்த பத்திரிகையை சேர்ந்து ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க. இதுல இருந்து தான் அண்ணன் ஒரு கருத்தை வெளியிடுறாரு. அது சர்ச்சையா மாறுது. அப்படி இப்படின்னு போக ஆளுங்கட்சி எதிர்கட்சி சைடு கட்சி எல்லாம் அடிச்சுக்கிருந்தாலும் அண்ணன் ஒரு ஆளா மதிச்சு ஒரு துண்டறிக்கை கூட வெளியிடல இந்த புதுச்சேரி வெற்றி கழகம். என்னப்பா, நான் யார் எதிர்த்து பேசுறோனோ அங்கிருந்து எதிர்ப்பு, இப்போ நம்ம சரிசமமா இல்லையா, நம்மளை சரிசமா பார்க்கலையான்ற ஈகோ பிரச்சனை அண்ணனுக்கு ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த சமீபத்தில் இந்த இஸ்லாம் பண்டிகை ஒன்று போச்சு இல்லையா, அதில் போய் அவர் நோன்பு திறந்தார் இல்லையா, அதில் பத்திரிகையாளர் கேட்குறாங்க, அவர் நோன்பு திறந்திருக்காரு எப்படி பார்க்குறீங்க. எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, வீட்டுக்கே நோன்பு கஞ்சி கொடுப்பாங்க அப்படின்னு பேசினாலும் லைட்டாக ஒரு வன்மத்தா கக்கிடுறாரு. நான் குள்ளா போட்டு நடிக்கிறவன் இல்லை அப்படின்னு வன்மத்தா கக்கிடுறாரு. அப்புறம் இன்னொரு பக்கம் வரும்போது என்ன அப்படின்னா, மறந்துட்டேன், பிஜிஎம் லைட்டா மட்டும் போடுங்க. நீதி வழங்கும் போது போதும்
இந்த இசட் பிரிவு பாதுகாப்பு, உங்க தம்பிக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா, உடனே இவருக்கு வந்து வயிற்றுச்சல் இருந்திருக்கு போல. அது எங்கேருந்து வெளியாயிடுச்சுன்னு தெரியல. திடீர்னு பத்திரிகையாளர் கேட்கவும், எனக்கு நான் தான் பாதுகாப்பு, எனக்கு நான் தான் பாதுகாப்பு, நாட்டு மக்களுக்கு நான் தான் பாதுகாப்புன்னு அடிச்சு விட்டு அங்கே ஒரு வன்மத்தை கக்கிட்டு போயிடுறாரு. இப்படியே தொடர்ந்து கோபமாக வந்துட்டே இருக்கும்போது உச்சபட்ச கோவம் எங்கே வருதுன்னா, தான் கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே பிரிஞ்சு போய் வேற கட்சியில் சேர்ந்தா கூட பரவாயில்ல, தம்பியோட கட்சியில் சேர்றது ஒரு மாதிரி இன்னும் டென்ஷனாக ஈகோ உச்சமாயிருது. அது ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறாரு. சரி, இந்த சண்டேலாம் முடிஞ்சுதா அப்படின்னா இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த டேட்டா என்னங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சமீப காலமாக அந்த பேச்சுவார்த்தைகள் மறைமுகமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு புதுச்சேரி வெற்றி கழகத்தோட அந்த நபர்களுடைய. என்னன்னா, அங்கே இருக்க புதுச்சேரி வெற்றி கழகத்தை போய் சொல்லியிருக்காங்க, நம்மகிட்ட இன்னும் கொஞ்சம் விசலடிச்சாங்குஞ்சுகள் வேணும், அவங்க இருந்தால் தான் நம்மளால் எதையாவது பார்க்க முடியும், அது எல்லாமே இங்கே இருக்குது, இங்கே கொஞ்சம் மண்டைய கழுவி பேசிட்டோன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு இங்கே யாரோ சொல்லவும், சரி கூப்பிட்டு பாருங்கன்னு பேசியிருக்கிறாங்க. இதுக்கு அண்ணன் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்ற அந்த விஷயம்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் இதில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அண்ணன் யாருடன் கூட்டணி வைக்க போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. சமீப காலமாக அண்ணனுடைய பேச்சுகள் எல்லாமே எல்லாருக்குமே ஆதரவாக இருக்குது. அப்படின்னும் போது எல்லாருக்குமே ஒரு சந்தேகத்தை ஏற்பட்டது. அது என்ன அப்படின்னா, சமீப காலமாக எங்கள் சித்தப்பா எடப்பாடி பற்றின ஒரு எல்லாமே பேசிக்கிட்டே இருக்காரு, அவருக்கு ஆதரவாகவே பேசிக்கிட்டே இருக்கிறார். அதே மாதிரி கெடப்ஸுமே அண்ணனை பற்றி ஒரு இடத்துல பேசிக்கிட்டே இருக்கிறார், அவர் பர்சனல் வாழ்க்கையை தலையிடாதீங்க அப்படி இப்படின்னு அவர் ஒரு பக்கம் ஆர்டர் சொல்கிறார். ஒருவேளை இவங்க கூட்டணி வச்சுருவாங்களோ, ஏன்னா கெடப்ஸ் வந்து இப்போ பண்ண ஆர்ப்பாட்டத்துக்கு இவங்க கட்சி ஆளுங்கெல்லாம் போய் ஆதரவுலாம் கொடுத்தாங்களே அப்படின்னு ஒரு பக்கம் இது நடந்துக்கிருக்கு. இன்னொரு பக்கம் தளபதி பற்றி இவர் பேச ஆரம்பிச்சிடுறாரு. தம்பி மலை வந்து ஏன் ஹீரோயின் கிள்றது இதெல்லாம் சொல்லிட்டு அவசியம் இல்லை, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றது. அதுக்கப்புறம் தம்பி களத்துக்கு வந்து போராடுவார் நம்புகிறேன் அப்படிங்கிறது. இப்படியான ஒரு கருத்துக்கள்லாம் பார்க்கும்போது ஒருவேளை மீண்டும் தளபதியோட கூட்டணி வச்சுருவாரான்ற ஒரு கருத்து ஒரு பக்கம் போய்கிருக்கு. இன்னொரு பக்கம் ட்விஸ்ட் என்னன்னா, தாய் கழகமான பூக்கட்சிக்கே போயிடுவாரோ அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. என்ன அப்படின்னா, மலை வந்து என் தம்பி தான், அப்படி பேசிடக்கூடாது அப்படிங்கிறதும், இவர் அவரை போய் தொடர்ந்து போராடுங்கன்னு சொல்கிறது, இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது கொஞ்சம் என்னமோ இருக்குது அப்படின்னு தோணுது. ஆக மொத்தத்தில் இதிலிருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அண்ணன் யாரு கூடயும் கூட்டணி வைக்க மாட்டார். அண்ணனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஃப்ராடு பசங்க தான், எனக்கு தெரியும். ஏன்னா சத்தியமாக சொல்கிறேன், கூட்டணி வச்சுட்டு அப்புறம் ஏன் வண்டி ஓடாது. அதனால் என்னென்னா, கெடப்ஸை பொறுத்த வரைக்கும் அண்ணன் வந்து உறுதியாக இருக்கார். பூக்கட்சியும் சூரியன் கட்சியும் பக்கா ஊழல், பச்சை ஊழல், தொடர்ந்து ஊழல் பண்ணிக்கிறாங்க. அது தமிழ்நாடு மக்களுக்கே தெரியும். எல்லாத்துலேயும் ஊழல், கருத்தும் கட்டிங் எல்லாமே வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி தம்பியை நம்பிலாம் போக மாட்டார். சின்ன பையன் நம்பி எதுக்கு போய் போகணும்னு போகவே மாட்டார். அதே மாதிரி பூக்கட்சி மாணவ குலத்தோட எதிரியே அப்படிதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அங்கேயும் போக மாட்டார். இப்படி நான் பேசி கெடுத்து விடுறதுன்னு தயாராக இருக்கேன். அதனால் எந்த பக்கமும் கூட்டணிக்கு அண்ணன் போக மாட்டார். ஆனால் அதே நேரத்தில் அண்ணன் யாரு கூட கூட்டணிக்கு போக போகிறார், கூட்டணி உறுதி, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை, கூட்டணி உறுதி. ஆனால் எங்கே போக போகிறார்? பிஜிஎம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். கூட்டணி உறுதி. சோறுல மட்டும்தான் கூட்டு பொரியல். காமெடி அவர் சொன்னார் உண்மையிலேயே இந்த வீடியோவில். அதனால கூட்டணி அரசியலில் இருக்கு. அது என்னன்னா, ஒரு 4-5 பேரை தேத்திக்கிட்டு இவங்கெல்லாம் சமூக போராளிகள், சமூகத்தின் மீது அக்கறை உள்ள மனிதர்கள் அப்படின்னு சேர்த்திருக்காரு. அதில் முக்கியமாக ஆர்பர் மூர்த்தி, இவர் வந்து எல்லா மேடையிலையும் இருக்கார். பூக்கட்சி மேடையில் இருக்காரு, பழங்கட்சி மேடையில் இருக்காரு, திடீர்னு பார்த்தா ஆளுங்கட்சி சேனலில் உட்காந்து பேசி இருக்காரு. என்னடா நடக்குதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆள் உட்காந்துருக்காரு. இவர் மேடையில் ஏறினா அண்ணனுடைய தம்பிகள் விசிலடிச்சு ஆர்ப்பாரமாக கத்துறாங்க. அப்போ அதே மாதிரி இருக்கக்கூடிய சாதி சங்கத்தில் இருக்க சாதி அந்த மாதிரி மதம் சார்ந்த இருக்கக்கூடிய எல்லாரையுமே ஒன்று சேர்த்து சமூக போராளிகள் அப்படின்னு ஒரு சமீபத்தில் ஒரு கூட்டம் நடத்துறாரு. இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்துக்கிட்டு தான் கூட்டணிக்கு ரெடின்னு சொல்றாரு. கூட்டணியா மாறுமா, சாதி கட்சிகளை செய்யுமா நினைக்கிறார். ஓசூர்ல இருந்து வந்தா கவுடான்னு நீ கேப்ப, அது சாதி வெறி கிடையாது. சாதி பார்த்து சீட்டு கொடுப்ப, அது சாதி வெறி கிடையாது. இது சாதி வெறியா, சாதி கட்சிகளோட கூட்டணியா? சாதிக்காக கட்சி கட்டினாலும் தமிழ் தேசிய இனத்தினுடைய மீட்சிக்காக வந்திருக்கிற எங்களுடைய அண்ணன்மார்களுடைய வந்திருக்கிறாங்க. அண்ணன் சீமாவுடைய கரத்தை வலுப்படுத்த அந்தந்த சமூகத்துக்கு அவன் உண்மையா இருந்தான். இப்ப புரிஞ்சிருச்சுங்களா சாதி எவ்வளவு முக்கியம் நாம் தமிழ் கட்சிக்குன்னு? இதுதான் அண்ணனுடைய நிலைப்பாடு. இதுதான் வந்து எனக்கும் இதுதான் தேவை. ஒருவேளை நாளைக்கே நான் மாற்றி கூட பேசுவேன், என்ன வேணாலும் நடக்கலாம். நாளைக்கே எடப்பாடி தான் வந்து தமிழினத்தை காப்பாற்ற வந்தவர்னு சொல்லுவேன். இல்லைன்னா திடீர்னு என்ன வேணாலும் புஷி அவர் ஆனந்த் தான் வந்து தமிழகத்தினுடைய விடுதலையை வாங்கி கொடுத்தவர் அப்படின்னு கூட சொல்லிருவேன். அப்படி இல்லைன்னா திடீர்னு சுப்ரீம் ஸ்டாரை கூட சொல்லுவேன். என்ன வேணாலும் நடக்கலாம், எங்கள் அண்ணன் சொல்கிறது தான். அதனால் இன்னைக்கு இதுதான் என்னுடைய கருத்து, நான் கக்கிட்டேன். மறுபடியும் என்ன வருதோ
தைரியமாக நாங்க பேசுவோம், கருத்துரிமை எங்களுக்கும் இருக்கு. பிஜிஎம் எண்டு பிஜிஎம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி